தங்கலான் டைரக்டர் பா ரஞ்சித் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு பயங்கரமான திரைப்படம். அதாவது இந்த வாரம் அந்த படத்தை தியேட்டர் கொண்டு வந்தாங்க. ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளிவந்த ஒரு திரைப்படம். ஆனா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. எனக்கு அந்த படம் பர்சனலா ஒர்க் அவுட் ஆகல, என்னடா அது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆடியன்ஸோடைய ரிப்போர்ட்டுமே மிக்ஸ்டு ரிவ்யூ தான். நல்லா இருக்கு, நல்லா இல்ல, மோசமா இருக்கு, படமே இல்ல அப்படின்ற மாதிரிதான் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். சோ இந்த படம் வெளிவந்து 3 நாளில் என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கு, அதாவது வியாழன், வெள்ளி, சனி, இந்த 3 நாள்ல என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமா வேர்ல்டு வைடு 53.64 கோடி இந்த படம் வேர்ல்டு வைடு இப்போதைக்கு கிராஸ் பண்ணியிருக்காமா. படத்தரப்பிலேயே ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அதிகாரப்பூர்வமா அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு தங்கலான் திரைப்படம் 50 மில்லியன் 50 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். படம் வெளியே வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். என்னுடைய கணிப்புப்படி இந்த திரைப்படம் உலக அளவில் 75 100 கோடி ரூபாய் வசூல் வரும் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். சோ போற போக்க பார்த்தா கண்டிப்பா 75 கோடி அப்படின்றது வந்துடும். ஆனா 100 கோடி அப்படின்றது ஒரு டவுட் தான். மேபி இந்தியில இந்த படம் ஆகஸ்ட் 30 ரிலீஸ் ஆக போகுது. அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த 100 கோடி அப்படின்றது சாத்தியமா இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இப்பவே கிட்டத்தட்ட 30% இந்த படத்துக்கு ஷோ எல்லாமே ஷோ எல்லாமே வாஷ் அவுட் பண்ணிட்டு டிமார்டி காலனி 2 போட்டிருக்காங்க. ஏன்னா பெரும்பாலும் ஆடியன்ஸ் மத்தியில இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த படம் எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் ஏத்த மாதிரி இருக்காது. இந்த படம் வந்து ஒரு அவார்டு வாங்கக்கூடிய படம். பெரும்பாலும் இந்த அவார்டு வாங்குற படம் எல்லாம் ஆடியன்ஸ்க்கு செட்டே ஆகாது, அட போங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில வெளிவந்துக்கிற படம் இல்லையா, அதனாலே என்னமோ பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷோஸ் எல்லாமே கேன்சல் ஆயிருக்கு. ஐ மீன் பெரிய ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்துட்டு டிமார்டி காலனி படத்துடைய பாகம் 2 போட்டிருக்காங்க. அதுக்குன்னு அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு குப்பை படம் தான். இருந்தாலும் வேற வழி இல்ல, அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வராங்க, இதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்களாமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓடிடியில வரும்போது எதனா சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணுதா. இப்போ தியேட்டர்ல வந்துருச்சு, மிக்ஸ்டு ரிவ்யூ ஏதோ ஒன்று போயிடுச்சு. ஓடிடியில எந்த மாதிரி வந்து என்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ண போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தியேட்டர்ல வந்துட்டு 4 வாரம் கழிச்சு ஸ்டீம் ஆகும், வெயிட் பண்ணி பார்ப்போம். தங்கலான்